அதாவது இப்போ எதாவது கல்யாணத்துக்கு போகிறீங்க, 2-3 நாளுக்கு ஒரு கல்யாண வீடு, இப்போ ஒரு 2 நாள் அதில் நிறைய சாப்பிட போகிறீங்க. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் டயட்டில் இருந்திருப்பீங்க, உடம்பை நல்லா வந்து எடை கூடாமல் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பண்ணணும், நிறைய சாப்பிட போகிறீங்க, வெயிட் ஏறிடக்கூடாது. கஷ்டப்பட்டு ஒரு 3 கிலோ குறைக்கிறதுக்கு நம்ம 1 மாதம் கஷ்டப்பட்டுருப்போம். ஆனால் ஒரு 2 நாள் நம்ம வந்து இந்த கல்யாண சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டோன்னா 4 கிலோ ஏறிடும். அப்புறம் அதை குறைக்கிறதுக்கு நம்ம 1 மாதம் போராடணும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக உடல் எடை கூடுவதற்கு கழிவுகளின் தேக்கம் தான் காரணமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், இந்த 2 நாள் ஏதாவது 3 நாள் நீங்கள் டூர் போகிறீங்க, அப்போ நிறைய சாப்பிடுங்க, உங்கள் விருப்பம் போல் சாப்பிடுங்க. அங்கெல்லாம் வந்து அளவோடு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டுலாம் உணவு கட்டுப்பாட்டே கடைப்பிடிக்காதீங்க. அப்படின்னா டூர்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தராது. இதைத்தான் சாப்பிட்ணும் அதைத்தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லாமல் டூரில் கண்டதையும் சாப்பிடுங்க. அதே நேரத்தில் மதுபானம், புகைப்பிடித்தல் இந்த 2ஐயும் தவிர்த்துடணும். போதை பழக்கங்களை எப்போவுமே நம்ம தவிர்த்துடணும். போதை பழக்கங்கள் இப்படி ஒரு கட்டுப்பாட்டோட நீங்கள் இருக்கும்போது உடல் எடை அதிகமாகிடுது, என்னடா பண்ணுறது? ஒரு டூர் போயிட்டு வந்தால், ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தால் உடல் எடை கப்புன்னு அதிகமாகிடுது. அப்புறம் அதை குறைக்கிறதுக்கு 1 மாதம் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அதற்கு சித்தாவிலையும் நிறைய மருந்து இருக்குது, நாட்டு மருந்துலேயும் நிறைய மருந்து இருக்குது, அதுபோல் அலோபதிலையும் நிறைய மருந்து இருக்குது. ஒரு மெடிக்கலில் போய் டைஜஷனுக்குன்னு மாத்திரை கேளுங்க, மல்டிவிட்டமின் டைஜஷன் நல்ல டைஜஷனாக இருக்குது மாத்திரை கேளுங்க, கொடுப்பாங்க. கொடுத்து அதை போட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து அலோபதியிலும் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிசன் கொடுப்பாங்க. அதாவது டைஜஷனுக்காக நம்ம கல்யாணம் வீட்டு போகிறேன், சுற்றுலா போகிறேன், நிறைய சாப்பிடுவேன், ஹெவியாக சாப்பிடுவேன், அப்போ அது டைஜஷன் ஆகி நல்லா க்ளீனாக கழிவுகள்லாம் வெளியே போகணும், அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லி அலோபதியாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், அல்லது ஹோமியோபதியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு கல்யாண நிகழ்ச்சி ஹெவியாக சாப்பிட்ற வாய்ப்பு கிடைக்கும்போது அப்போ கழிவுகள் உடம்புல தேங்காமல் முழுமையாக வெளியேற்றுகிற ஒரு மருத்துவத்தை, அது எந்த மருத்துவமாக வேணாலும் இருக்கலாம், கழிவுகள் உடலிலிருந்து வெளியேறிவிட வேண்டும். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான சுற்றுலாவோ அல்லது சுற்றுலாவோ திருமண நிகழ்ச்சியிலே ஹெவியாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடல் பருமன் ஏற்படாமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த சுற்றுலா முடிஞ்சு அந்த கல்யாண வீடெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அதன் பிறகு நீங்கள் பழையபடி உங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கலாம். அதனால் எக்காரணம் கொண்டும் உடல் பருமனை மட்டும் ஏறிவிடக்கூடாது. உடல் எடையை குறைக்க முயற்சி அவர்கள் இந்த மாதிரியான இப்போ நான் சொன்ன அந்த விதிமுறையை தெளிவாக கடைபிடித்துக்கணும். அதனால் வந்து நம்பிக்கை இழந்துடக்கூடாது இந்த மாதிரியான. அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போயிட்டு உடல் எடை கூடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூர் போகிறோம், ஒரு கல்யாண நிகழ்ச்சி, அங்கெல்லாம் போய் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்காதீங்க. அது உங்களுக்கு அப்புறம் அந்த சுற்றுலாவோ அல்லது அந்த திருமண நிகழ்ச்சி அல்லது வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஹெவியாக சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு உள்ள நிகழ்ச்சி, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தராமல் போயிடும். வாழ்க்கை இன்னும் மன அழுத்தம் அதிகமாகிடும். என்னடா இது, எல்லோரும் நல்லா சாப்பிட்றாங்களே, நாம் மட்டும் வாயை கட்ட வேண்டியிருக்கு, உடல் எடை டயட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மாதிரி நேரங்களில் உங்கள் உணவு கட்டுப்பாட்டுக்கு விடுமுறை விட்டு விடுங்கள்.